திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 105, அதிகாரம் செய்நன்றி அறிதல். அவ்வை பாட்டி ஒரு நாள் சோழ நாட்டிலே காவிரி நதியின் வடகரையில் இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்றார். அந்த ஊரிலே சிறந்த அறிவுடைய ஒரு பெண்மணி இருந்தார். அவரது பெயர் சிலம்பி. நல்ல கவி எழுதும் ஆற்றல் பெற்றவர். அவர் தனது வாழ்நாள் ஆசையாக கவி சக்கரவர்த்தி கம்பரிடம் ஒரு கவிதை பெற வேண்டும் என ஆசைப்பட்டார். கம்பரிடம் கவிதை பெற வேண்டும் என்றால் 2000 பொன் தர வேண்டும் என்பதை அறிந்து தனது சொத்துக்களை எல்லாம் விற்றார். 1000 பொன் மட்டுமே சேர்ந்தது. அதை கொண்டு போனார், கம்பரிடம் கொடுத்தார். அதற்கு கம்பர் பாதி கவிதையை ஓர் ஓலைச்சுவடியில் எழுதி சிலம்பியிடம் கொடுத்து, மீதம் வந்தால் பாதியும் வரும் என்றார். வருத்தத்தோடு அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சுவரில் அந்த வரிகளை தீட்டினார். இரவு பகலாக ராட்டினத்தில் நூல் நூற்று மீதமுள்ள 1000 பொன் சேர்க்க துணிந்தாள். ஔவையார் அவர் வீடு வந்த போதும் இவர் நூல் நூற்றுக் கொண்டே இருந்தார். அவ்வைக்கு பசி அதிகமாக எடுத்ததால் கொஞ்சம் கூழ் தரும்படி அவ்வை கேட்க அவளும் அன்போடு உணவு தந்தாள். அதை உண்டு விட்டு நிமிர்ந்து பார்த்தால் பாதியில் எழுதப்பட்ட கவிதை. அவ்வை ஒரு சுண்ணாம்பு துண்டை எடுத்தார். அந்த சோற்றிலே எழுதியிருந்த பாடலின் வரிகளுக்கு மீத வரிகளை எழுதி முடித்தார். சிலம்பியும் அகமகிழ்ந்தார். பழங்கூழ் சிறிது கொடுத்து உதவியவருக்கு 1000 பொன் பெருமான வளங்களை தந்தவர் நம் அவ்வை பாட்டி. செய்யும் உதவி அதன் அளவிலே இல்லை, அதனை பெற்றுக்கொள்பவரின் பெருமையளவே பெருகியுள்ளது என்பதை உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்கிறார் நம் திருவள்ளுவர். பொல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் இழிவு, நல்லவர்களுக்கு உதவி செய்தால் உயர்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.